தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தவோ வெளியிடவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடு விதித்து தேர்தல் ஆணையம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மீறினால் 2 வருடம் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில் மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 29இல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தவோ வெளியிடவோ தடை விதித்தும் கட்டுப்பாடு விதித்தும் தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. நம்ம முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தவோ வெளியிடவோ தடை விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கட்டுப்பாடுகள் இந்த தடையை மீறினால் 2 வருடம் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கக்கூடிய நிலையில் மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்டமாக வாக்குப்பதிவானது ஏப்ரல் 29ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் தற்போது ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தவோ வெளியிடவோ தடை விதித்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். ஏப்ரல் 9ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்குகிறது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 29ஆம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு மேற்கு வங்கத்தில் நிறைவு பெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்காங்க. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தக்கூடாதுன்னு முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். புதுச்சேரி, அசாம், கேரளா இந்த 3 மாநிலங்களும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதன் காரணமாக அந்த 9ஆம் தேதி அன்று நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவுக்கு முன்னதாக அந்த மாநிலங்களில் 48 மணி நேரம் என்பது அந்த 9ஆம் தேதி முதல் அந்த 7ஆம் தேதி இடைப்பட்ட அந்த 48 மணி நேரம் சைலண்ட் பீரியடுவாங்க. அப்போ எந்த விதமான ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாம் வெளியிடக்கூடாது. அதிலிருந்து 9ஆம் தேதி அந்த வாக்குப்பதிவு தொடங்கக்கூடிய நாளிலிருந்து தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதே போல கேரளாவிலும் நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் 29ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த வாக்குப்பதிவு எல்லாம் முடிவற்ற பிறகு இறுதிக்கட்ட அந்த வாக்குப்பதிவு மேற்கு வங்காளத்திலும் முடிவு பெற்ற பிறகு 9ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மாநிலங்கள் எந்த மாநிலங்களும் தேர்தல் நடந்தாலும் அங்கு தேர்தல் கருத்து கணிப்புகள் எக்ஸிட் புழுங்குவாங்க. வாக்காளர்கள் வாக்குச்சாவடியிலிருந்து நிற்பாங்க. அப்போ கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய அந்த எக்ஸிட் போல வெளியிடுவதற்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடுவதற்கு தடை என்பது 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அதை நடைமுறையில் இருக்கும். அந்த காலகட்டங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்தில் உத்தரவாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிவுகளை மற்ற மாநிலங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதன் காரணமாக வெளியிடப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை முழுமையாக தடை விதிக்க வேண்டும் 9ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இதன் காரணமாக ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நாளுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அந்த 29ஆம் தேதிக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடலாம். இதன் காரணமாக எந்தவித முடிவுகளும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் அப்படிங்கிறதுதான் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒப்பீனியன் போலுங்குவாங்க. அது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்துல 48 மணி நேரத்துக்கு முன்னதாக அந்த தேர்தலுக்கு முந்தைய ஒப்பீனியன் போலுங்கிற கருத்து கணிப்பு வெளியிடலாம். அந்த சைலண்ட் பீரியட்ல வெளியிடக்கூடாது அப்படிங்கறதான் உத்தரவாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சொல்ல வேண்டும் என்றால் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில 21ஆம் தேதி முன்னதாக ஒப்பீனியன் போல் அப்படிங்கிற கருத்து கணிப்பை வெளியிடலாம். அதற்கு பிறகு வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. இதை முறையாக கண்காணிப்பார்கள். இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாக உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய தகவல்களுக்கு. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.